அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சியை ஜெபத்தோடும் பொருளாதார உதவியோடும் நாம் தொடர்ந்து தாங்குவோம். கடந்த வாரம் பரலோக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான தேவை கனி என்பதை அத்திமரம் சபிக்கப்பட்ட நிகழ்ச்சியை நாம் தியானித்தோம். மத்திய எழுதின நற்செய்தி 21 18 முதல் 20 வரை மத்திய எழுதின நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். மார்க்கு நற்செய்தியாளர் 11வது அதிகாரத்தில் 12 முதல் 26 வரை அது அழகாக சொல்லியிருக்கிறாரு. அத்திமரத்தை ஏன் சபிச்சற்பாடு அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மார்க் நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் கனித்தர வேண்டிய காலம் அல்ல, கனித்தர வேண்டிய காலம் இல்லாட்டினாலும் இந்த அத்திமரத்தை எதற்காக சபித்தார்? அவ்வளோ கொடூரமான உள்ளம் கொண்டவரா என்றெல்லாம் பல விவிலியர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நாம் பதில் பார்த்தோம். அத்திமரத்தை பொறுத்தவரையில் முதல்ல காய் வரணும், அப்புறம்தான் தழை வரணும். இதுதான் அத்திமரத்தினுடைய லா ஆஃப் நேச்சர். ஆனால் இட் ஓவர்லாப்ஸ் தி லா ஆஃப் நேச்சர். அப்போது சீசனே இல்லை, ஆனால் அந்த மரத்தில் தழை நிறையா இருக்குது. ஒரு மரத்தில் மட்டும் தழை நிறையா இருக்குது. அது சீசன், நான் கனித்தர்றேன், நான் 24 hours கனித்தருவேன் என்பதை போல ஆக்ட் பண்ணுது. அங்கே போய் எந்த அளவுக்கு நான் ஏசப்பா கூட கனி தேடுகிற அளவுக்கு அது ஒரு அட்ராக்ட் பண்ணுது. போய் கனி இருக்கான்னு பார்க்குறாங்க. இது சீசன்லப்பா, சும்மா தடை முளைச்சிருக்குன்னு போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணுது. அப்போது லீஃபேஜ் இருக்குது, ஃபாலியேஜ் இருக்குது. ஃபாலியேஜ் அப்படின்னா தழைகளுடைய பட்டாளம், தழை கொத்து, அல்லது லீஃபேஜ் இலை இருக்கிறது. பட் தெர் இஸ் நோ ஃப்ரூட். அப்போது இதை என்ன செய்கிறாருன்னா, ஜெருசலேமில் யூதர்கள் அப்படி தான் வாழ்கிறாங்க. இஸ்ரேலர்கள் கோயில் கோயில் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தன் கீழே விழுந்தால் தூக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது, எத்தனை முறை மன்னிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் கடவுளுடைய நற்பண்புகள் எந்த பண்புகளும் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஒன்லி சட்டங்களை கடைபிடிக்கிறார்கள், கிருபையின் ஆட்சியில் இல்லை அவங்க என்பதை கண்டுபிடிச்சு அந்த மரத்தை சபிக்கிறார். நீங்களும் இந்த நிலைமைக்கு தான் இருக்கிறீங்க, இறுதியில் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று சொல்லி வார்ன் பண்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுவோம். முடிந்தவர்கள் கடந்த வாரம் அந்த செய்தியை பாருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கத்தோலிக்க திருச்சபையில் வாழக்கூடிய கிறிஸ்துவர்களை நாம எப்படி வாழ்றோம்? கனி கொடுக்கிறோமா? ஃப்ரூட்லெஸ் ப்ரொஃபஷன் செய்கிறோமா? கனி இல்லாத ஒரு விசுவாச அறிக்கை, நான் நல்லவன், நான் நேர்மையானவன், நான் உண்மை உள்ளவன், நான் அவனை தூக்கி நிறுத்துறேன், நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு நாம விசுவாசமற்றவர்களா வாழ்றோமா? நான் பேசுகிற மாதிரியே வாழ்றேனா அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய தேசத்தை எடுத்துக்கங்க, நம்ம தேசம் இல்லை, எந்த நாட்டோட எடுத்துக்கங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாலியேஜ் ப்ரொஃபஷன், தடை நிறைந்த ஒரு ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்லுவாங்க, சமத்துவம், தீண்டாமை, மக்களாட்சி, எல்லாரும் வாழணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் எங்கேயாவது கோயில் கட்டி போய் அங்கே ஆண்டவரை வாரும்னு சொல்லி ஜெபிச்சு அந்த கோயிலை இடிப்பாங்க. எம்மதம் சம்மதம் அப்படிம்பாங்க. அப்போ சமத்துவம் அப்படிம்பாங்க, ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தீண்டாமைங்கிறோம், ஜாதி ஒழிப்பை எடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் என்னன்னா தழை நிறைந்த ஒரு நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓட்டு வாங்கணும், அதற்காக கனி கொடுக்கிறதை போல ஆக்ட் பண்றாங்க. இதுதான் நேஷன், இந்த நம்மளுடைய நேஷன் அல்லது உலகம், நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஃபாலியேஜ் ப்ரொஃபஷன். அன்பான சகோதர சகோதரிகள், லீஃபேஜ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்லுகிறோம். நம்முடைய சர்ச் பாருங்க, திருச்சபை பாருங்க, எந்த சபையோ, பிரிந்த சபையோ, சிஎஸ்சியோ, கத்தோலிக்க திருச்சபையோ பாருங்க, எல்லாத்துலேயும் ப்ரொசீஜர் இருக்கும், வழிபாட்டு முறைகள் பயங்கரமா இருக்கும், திருப்பலி நேரங்கள் கரெக்டாக இருக்கும், தேர் திருவிழா இருக்கும், எல்லாம் கொண்டாடுவோம், உண்டியல் வரும், பணம் நிறையா வரும். நிறைய பேர் வந்தாங்க, மெழுகுதிரி எவ்வளோ தரமா செலவு விற்கப்பட்டது, எவ்வளோ வருமானம் தெரியுமா, எவ்வளோ கூட்டம் தெரியுமா, எவ்வளோ பிரியாணி போட்டம் தெரியுமா என்றெல்லாம் பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் இருக்குமே தவிர 1000 பேர் 2000 பேர் கூடி ஜெபிப்பாங்க. ஆனால் எல்லாம் இருக்கும், பயங்கர பிஸியாக இருக்கும். இந்த பங்கு சாமியார் நல்லா தான் செய்வார், நல்ல செழிப்பாக இருப்பாங்க. ஆனால் அங்கே கனி இல்லை என்று சொன்னால் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ஒரு பாரிஷில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐ லவ் மை சர்ச். இப்போ என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை கனி தரக்கூடிய திருச்சபையாக இருக்கணுங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறோம். என்னையும் தான் நான் சேர்த்துக்கிறேன். நாங்களும் கனித்தர வேண்டிய பிள்ளைகளாக வாழணும்,
பிரசங்கம் பண்ணிட்டு நான் எந்த கனியும் தரலன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு புடவை போடணும், மாலை போடணும், அந்தோனியருக்கு போடணும், அங்க அந்தோனியர் போட்டோம்னா அற்புதம் நடக்கும் என்று சொல்லி வனச்சின்னப்பர், சவேரியாரு, அவங்க இவங்கன்னு சொல்லி புனிதர்களுக்கெல்லாம் கொண்டாடுற நாம என்னைக்காவது அந்த புனிதர்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த தத்துவங்களை, அந்த கனித்தந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? அதான் ரொம்ப ரொம்ப கேள்வி பாருங்களேன், மிக முக்கியமான ஒரு கேள்வி. எத்தனையோ புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த திருச்சபையில அந்த புனிதர்கள் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்றோமா கடவுளுக்காக? எவ்வளோ இப்போ வேளாங்கல்ல பார்த்தோம்னா என்னென்னமோ தகடு போடுறாங்க, தேங்காய் வைக்கிறாங்க, பவுனு போடுறாங்க, கொட்டுறாங்க பணத்தை. கனி இருக்கிறதா? மன்னிப்பு இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா மக்கள்கிட்ட? அங்கே போகிற மக்கள் மனம் மாறி அவங்க ஆவியில பேச ஆரம்பிக்கிறாங்களா? வரங்கள் கொடைகள் செயல்படுதா? நன்மைகளை செய்கிறாங்களா? நீதியில வாழ்றாங்களா? இல்லாட்டினா அவ்வளவு கூட்டாங்க கூடி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க வேண்டிய ஏற்பட வேண்டிய மாற்றத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கனி இருக்கிறதா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அட்ராக்ட் வேர்டை சொல்லுவாங்க, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது போல ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க, ஆறுதல் மொழிகள் பேசுவாங்க, ஓடி ஓடி போய் பேசுவாங்க. நீங்க இப்படி மாற வேண்டியதானே, இப்படி இருக்க வேண்டியதானே, இப்படி இதை நம்பி பாருங்க, இதை நிறுத்துங்க, அதை முடிங்க என்று சொல்லி பயங்கரமான அட்ராக்டிவ் வார்த்தைகளை கொடுப்பாங்க. தே ஓவர் பவர்ஸ் பை தேர் மேனர்ஸ், குட் மேனர்ஸ். மேனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரதராக இருக்கலாம், ஃபாதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், ஆணோ பெண்ணோ யாரும், எல்லாரும் தான் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து. நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம், முக்காடு போட்டிருப்போம், அல்லது நல்ல ஒரு ஃபாதர் நல்ல அங்கேயே போட்டிருக்காங்க, நல்ல இடைக்காட்சி கட்டியிருக்கிறாங்க, நல்ல கையில் ஜெபமாலை வச்சிருக்காரு, பைபிள் வச்சிருக்காரு, எல்லாம் அருமையான ஒரு தோற்றத்தில் அந்த குருவான் இருக்க, நல்லா பேசுறாரு, நல்ல அன்பா இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவர் தனிமையாக அவர்கிட்ட போய் பேசும்பொழுது பயங்கரமான ஒரு தீமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஏமாற்றம் வரும் இல்லையா? இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இந்த பிரதர்கிட்ட போனால் நல்ல கனிகள் கிடைக்குன்னு சொல்லி மூட்டை மூட்டையாக 10 மூட்டை தூக்கிட்டு வராங்க, ஒரு கனியும் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சே, என்னடா அந்த போதனைகள்லாம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி வெறுப்போட போவாங்க இல்லையா? அப்படி எத்தனை பேர் ஆணும் பெண்ணும் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான வாக்குறுதிகள், நீ வா நான் அவனை பார்த்துக்கிறேன், உனக்கான ஜெபிக்கிறேன், உனக்கான அதை செஞ்சிடங்கிற மாதிரி நம்ம சொல்ற வாக்குறுதி என்னைக்கா காப்பாத்துறோமா? யோசிச்சு பாருங்க. ப்ரொஃபஷன் இருக்கு, விசுவாச அறிக்கை, வாக்குறுதிகள் இருக்கு, தழை இருக்கிறது, ஜபமாலை இருக்கு, ஜபம் இருக்கு, திருப்பலி இருக்கு, நற்கருணை எல்லாம் இருக்கு, வழிபாட்டு முறைகள் அத்தனை இருக்கு. நற்கருணை ஆண்டவரை நான் வாங்குறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை உண்மையான அவருடைய திருவுடல் திரு ரத்தம் ஆத்மாவோட எனக்குள்ள வராரு நான் நினைச்சு பண்ணதானே என் வாழ்க்கை மாறும். தழையுள்ள வாழ்க்கை, ஃபாலியேஜ் அதான் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியர், நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அல்லது லே பர்சன் அல்ல அம்மா அல்ல பாட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போகும்பொழுது அவங்கள நம்பியே வாழ்றாங்க, கடைசியில் பார்த்தா அவங்க பயங்கரமான கொடூரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? இந்த சபை விட்டு ஓடி போடலாண்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேணாண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களே. எதிர் சாட்சிகளாக வாழ்கிறோமே. இன்னைக்கு மனமாற்றம் நடக்காதபடிக்கு இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஒன்லி ஜபம் மட்டும் இருக்கு பாருங்க, பைபிள் ரீடிங் மட்டும் இருக்கு பாருங்க, கனிகள் இல்லையே. நான் கனி கொடுக்கிற பிள்ளையா வாழ்ந்தா வித்தின் 1 year இந்த உலகம் முழுசும் மாறும். நம்ம ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறுகிற பொழுது, நன்மைகளை செய்கிற பொழுது, நீதியில் வாழுகிற பொழுது, யாருக்கு போய் பிரசங்கம் அவன் அந்த பங்குல கனி கொடுக்கக்கூடிய குருவானவர், மக்கள், பேரவை, அன்பியும் அத்தனை பங்கு மக்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறிட்டாங்கன்னா அந்த பங்கு ஒரு புனிதத்தலமா மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருஷம் முழுசும் பிரேயர் வைக்கிறோம், வருஷம் முழுசும் ஜெபமாலை சொல்றோம், வருஷம் முழுசும் திருப்பலிக்கு போறோம், ஆனா நான் சுயநலத்தோட பெருமையோட இச்சை பாவத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபை இப்படியே நடந்துட்டு இருக்கோம். புரட்சி வேணுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் பயங்கரமான போறோம். கோயிலுக்கு போனா ட்ரெஸ் வெள்ளை, கீழே வெள்ளை, மேலே வெள்ளை, ஃபுல்லா வெள்ளை தான். ஆனா என் வாழ்க்கையில் அது இல்லையா? நகையே போட மாட்டேன், ஆனா என் வாழ்க்கையில அன்புங்கிறதே இல்லையே. அதெல்லாம் போட்டு தொலைச்சாலும் பரவாயில்லையே. அன்பான சகோதர சகோதரிகளே, see the man, பயங்கரமான விசுவாசத்தில் போராளிங்க. அவரு என்ன மாதிரி விசுவாசி தெரியுமா? பயங்கரமான நம்பிக்கைங்க. அந்த குடும்பம் பாருங்க, வீடு கட்டிட்டாங்க, இடத்த வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஈவன் டு presumption and logics. அப்போ விசுவாச வீரன் என்று சொல்றோம். அவர் அனுமானத்தின் அடிப்படையில், presumption அனுமானம்,
அனுமானத்தின் அடிப்படையில், லாஜிக்னா தர்க்கங்கள், சர்வேயின் அடிப்படையில் வாழக்கூடிய எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. விசுவாசம், விசுவாசி, நான் எத்தனை மீட்டிங் போயிருக்கேன் தெரியுமா, எனக்கு அனாயிண்டிங் இருக்குமான்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கடகராசி, சிம்ம ராசி, நவம்பர்ல பிறந்தியா, டிசம்பர்ல பிறந்தியா, நீ ஜனவரியில் பிறந்த, இந்த ராசி அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தழையல்லவா? உனக்கெல்லாம் எதுக்கு விசுவாசம்? உங்களுக்கு எதுக்கு விசுவாசம்? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார். அவருக்கு வீடு கட்டுவதற்காக கூப்பிட்டுருந்தாங்க மீஞ்சூர் பகுதியில். அங்கே போய் பிளாட்லாம் போட்டு ஹைட்லாம் அளக்குறோம். 11 அடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஹைட்டுன்னு சொன்னால் 11 அடி 2 அங்குலம் வைங்க, அதான் ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான். அவர் முட்டி போட்டு ஜெபமாலை சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி. இப்போ இப்படி மந்திரம், தந்திரம், வாஸ்து, ஜோசியன்னு சொல்லி அலையக்கூடிய இவங்களுக்கு எதுக்கு விசுவாசம்? இதுதான் தழையுள்ள அத்திமரம். ஃபாலியேஜ், லீஃபேஜ், there is no fruit. அன்பான சகோதர சகோதரி, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருகிறது. ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறோம். ஆலயத்தை ரெனோவேட் பண்ணோன்னா அந்த ஆல்ட்ரை ஃப்ளோரை தூக்கணும், ஆல்ட்ரை தூக்கணும், 2 அடி தூக்கணும். அப்போ 2 அடிங்கும் போது 4 படி வந்துச்சு, 1/2 அடி படி, 1/2 அடி வச்சு கட்டியாச்சு. இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். எது 4 படியா, ரெட்டப்படையா, ஐயோ இன்னொரு படியாக்கு, 5 ஆக்கு இல்லைன்னா 3 ஆக்கு, அப்போதான் கடவுளுடைய பிரச்சனை வரும் என்று சொன்னார். ஊழியக்காரர் 30 ஆண்டுகள் ஊழியக்காரனாய் வாழக்கூடிய அவருக்கு இருக்கு இந்த படியில ஒத்தப்படை இருந்தாதான் கடவுள் இறங்கி வருவார். இதை விட தழையுள்ள கனி இல்லாத வாழ்க்கை வேற என்னங்க இருக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ நாம எல்லாம் தோற்றம் அளிக்கிறோம். நல்ல சட்டையை போடுறேன், நல்ல வெள்ளை சட்டையை போடுறேன், நல்ல கலர் சட்டையை போடுறேன், நீட்டா பேண்ட் போடுறேன், நீட்டா ஷூ போடுறேன், நான் உண்மையை பேச, நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்றேன்னா வாங்குறது லஞ்சம். நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். என் வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு எதிர்சாட்சியா இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அனுமானத்தின் அடிப்படையில் வீடு கட்டினா மாடை கொண்டு வந்து மூத்திரத்தை விடணும், சாணியை போடணும், எலிப்பல்ல தொங்க விடணும், இது நரிப்பல்ல தொங்க விடணும், இதெல்லாம் என்னங்க இருக்கு? அப்ப விசுவாசின்னு ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். அதனால்தான் விசுவாசின்னு சொல்லி அந்த விசுவாசத்தின் கனிகளை உண்ணாம இருக்கிற, அதுக்கு தான் இந்த சாட்டை அடிக்கிறாரு. ஓ விசுவாசிகளே, you are faithful generation only, but you do not receive the fruits of the faith. விசுவாச வீரர்களே, விசுவாச வீரன் சொல்லி நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல அங்கேயே போட்டிருக்கேன், நல்ல இடைக்கட்சி கட்டியிருக்கோம், நான் நல்ல கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கேன், ஆனா என்னோட விசுவாசத்தின் கனிகள் இல்லை, அன்பின் கனிகள் இல்லை. என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. சில பேர் விசுவாசிமாங்க, லாஜிக்கல் அடிப்படையில் வாழ்வாங்க. சர்வே, ஒரு ஊர்ல 10 கல்யாணம் நடந்துச்சுன்னா 4 கல்யாணத்துக்கு ஆண் குழந்தை, 4 தம்பதியருக்கு, 5 தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறக்கும், 5 நாள் 9, ஒரு தம்பதியருக்கு குழந்தை இருக்காது. இதுதான் சர்வே. 10 பேர் கல்யாணம் ஆச்சுன்னா, அடுத்த 10 பேர் கல்யாணம் ஆச்சுன்னா 4 பேருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சா, 5 பேருக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சா, இன்னும் ஒருத்தர் பிறக்கல, அப்பதான் கல்யாணம் பார்த்து இந்த 10வது ஆளுக்கு குழந்தை பிறக்காது. இதுதான் சர்வே, இதுதான் லாஜிக். 100 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லைன்னா இப்ப 100 வருஷத்துல எப்படி பிறக்கும்னு சொல்லி லாஜிக்க ஆபிரகாம் நினைச்சா குழந்தை எப்படி பிறந்திருக்கும்? அப்போ ஃபெய்த்ங்கிற லாஜிக் எதற்கு? தழை சாலையோரம் நான் நின்றுகிட்டு எல்லாருக்கும் நான் பயங்கரமான விசுவாச வீரன் என்று சொல்லி முக்காடு போட்டு கண்ணீர் விட்டுட்டு ஜெபமாலை சொல்ற மாதிரி இருக்கிறமே, சொல்றோம், உண்மையா சொல்லுங்க, சொல்றோம், ஆனா வாழ்றோமா? நம்ம வாழ்க்கையில வாழ்றோமா? ஜெபம் உண்மையாதான் சொல்றோம், ஆனா வாழ்க்கையில இல்லையே. நான் ஜெபிக்கிற மாதிரி வாழ்றது இல்லை, சொல்ற மாதிரி நான் வாழ்றது இல்லைன்னா இந்த சாலையோரத்தில் மிக பிரம்மாண்டமாய் கனித்தருவது போல தோற்றமளிக்கிற நடிக்கிற அந்த அத்திமரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சில பாருங்க ஊழியக்கார், லே பிரீச்சர் எல்லாம் போவோம், வசனமா போட்டு தள்ளுவாங்க. 10 வசனம், 2 வசனம், 20 வசனம், 30 வசனம், எரேமியார் 1:17 படி, 27 படி, யோவான் 10:10 படி எல்லாம் சொல்லுவாங்க. வசனமா கொட்டுவாங்க, இறைவார்த்தையை கொட்டுவாங்க. ஆனா அவற்றை பட் அட்டர் இன்டிஃபரன்ஸ் அபவுட் லிவிங் ஆன் இட், அந்த இறைவார்த்தையின் படி வாழ்றதுல கண்டு கொள்ளாம அதை பத்தி நம்ம வசனம் சொல்லிட்டு போவோம், நடந்துரும், வாயில சொன்னா சொல்லிட்டு போவோம், அது நடந்துரும். எங்க நடக்கும்? ஒண்ணு நடக்காது. அன்பான சகோதர சகோதரி, இறைவார்த்தையின் படி வாழ்வதற்கு என் உடலை, ஆவி, ஆத்மாவை ஒப்பு கொடுக்கலன்னா அங்க எப்படி கிரியை நடக்கும்? அது கிரியை நடக்காம போகாது. ஆனா இப்படி சொன்னா நடக்காது, அது டார்மெண்டா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே,
தியாலஜிக்கல் ஸ்பெகுலேஷன், இறையியல் கண்ணோட்டம் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் ஊழியக்காரர், டபுள் PhD பண்ணவர், பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவார், பயங்கரமா பேசுவார், பயங்கரமா கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நடத்துவார் தான். பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்தேகப்படுவார், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டார், ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாரு. இதுல பெரிய தியாலஜிக்கல் ஸ்பெகுலேஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? பயங்கரமான இறையியல் அறிஞராக இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால ஒருத்தனை நம்ப முடியாது, யாரோட பேச முடியாது, யாரோட உறவு வச்சுக்க முடியாதுன்னா நான் பெரிய இறையியல் அறிஞராக இருந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனையோட பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த மரங்களை வெட்டுறாங்க, இயற்கை அழிவு, குளோபல் அழிவு, இப்படி பயங்கரமா எல்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் மனம் மாறாம கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தில் நுழைவே இல்லைன்னு சொன்னா அந்த பிரசங்கத்தினால என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. தழையுள்ள வாழ்க்கை, வரங்கள் இருக்கு, கொடைகள் இருக்கு, அற்புதம் நடக்குது, பேய் பிசாசு ஓடுது, இந்த பரிசுத்தாவின் வரங்கள் எனக்குள்ள இருக்கு. பட் ஐ எம் a stranger to Holy Spirit. நான் எப்படி இருக்கும்? பரிசுத்தாவிக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லான வரங்கள் இருக்கு. ஆனா பரிசுத்தாவி எனக்கும் எந்த உறவும் இல்லை. அவர் என்ன விரும்புறாரு? மன்னிக்க சொல்றாரு, நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்க சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன். நிலத்தை கொண்டு வந்து வித்தாங்க, கணவன் மனைவி நல்லதான் ஜெபிச்சாங்க, வித்ததுல பாதி வச்சுட்டாங்க. அனனியா சப்பிராள் அந்த இடத்துல விழுந்து செத்து பண்ணாங்க இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம எல்லாருமே சப்போஸ் ஒரு பில்டர் இருக்கிறாரு, எதுக்குங்க ஃபவுண்டேஷன் வேண்டாம், அது மண்ணுக்குள்ள போதுங்க. மேல காலத்தை தூக்குங்க, சும்மா சொருவி காலத்தை தூக்குங்க, ரூஃபை போடுங்க. இருக்க முடியுமா? பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போயிடுவோம். கனி தருவது ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கனி மிக 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 முக்கியம். அந்த கனி இல்லைன்னா யாரும் சபிக்க தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில பிரசங்கம் இருக்கு, வார்த்தை இருக்கு, என் வாழ்க்கையில கனி இல்லைன்னா யாருமே சபிக்க தேவையில்லை, தானே சித்திரம். அதுதான் இங்க கடவுள் சொல்ல விரும்புவது. இனி கனி தர முடியாதவனால என்று சொல்லி விடுவாரு. எவ்வளவு மிக முக்கியமான காரியத்தை திருச்சபை எதிர்பார்க்கிறது, கடவுள் எதிர்பார்க்கிறார். கனியற்ற வாழ்க்கை அது ஒரு அசிங்கமான ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை. கனி உள்ள வாழ்க்கை மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் இறை செய்தியின் வழியாக கடவுள் நம்மை 3 காரியங்களை குறித்து மிகவுமாக எச்சரிக்கின்றார். ஒன்று, நாம் ஏதோ மிகுந்த கனியை தாங்கி இருப்பவர்கள் போல ஒரு தோற்றம் அளித்து நாம் பிறரை நம் வசமாக கவர்ந்து இழுக்கின்றோம். நம்முடைய வெளி வேடம் பிறரை கவர்ந்து இழுக்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அப்படி கவர்ந்து இழுக்கப்பட்டவர்கள் நம்முடைய வெளி வேடத்தினால், கனியற்ற நம்முடைய வாழ்க்கையினால் பாதிக்கப்பட்டு, நம்முடைய எதிர் சாட்சியான வாழ்க்கையினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் விசுவாசத்தை விட்டு பிறழ்ந்து போகின்றார்கள். பிறரை இடரை விழச் செய்யக்கூடிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது, நாம வாசிப்பது வேறு, வாசிக்கின்ற இறைவார்த்தை வேறு, நாம் அறிக்கையிடுகின்ற விசுவாசம் வேறு, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக தாறுமாறு. இப்படியாக நாம் 3 விதமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல செய்தியை கேட்கும்போது நீங்க நிறைய பேரை கண் முன்னாடி வச்சிருப்பீங்க, இதோ அவங்க அப்படி, இதோ அவங்க போலி சாமியார், இதோ இவங்க வாழ்க்கை அப்படி என்று சொல்லி பலரை தீர்ப்பிட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய போலித்தனம் மறைந்திருக்கின்றது, வெளி வேடம் நிறைந்திருக்கின்றது. இந்த நாளிலே எச்சரிப்பை நாம் செவி கொடுத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள நான் எவ்வளவோ முயற்சி பண்றேனே, ஆனா நீ என்னை விட்டு போறதுலே நீ கருத்தா இருக்கிறாயே, உன்னிடத்துல கனி கொடுக்கும் வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிறேனே, ஆனா கனி இல்லையே என்று சொல்லி பரிதவிக்கிற கடவுள் நம்மை நோக்கி இந்த நாளிலே கரம் விரித்து எச்சரிக்கின்றார். நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. எத்தனை விதமான இந்த தவறான பழக்க வழக்கங்கள், ஜோசியம், மந்திரம், நேரம், காலம், வாஸ்து, சாஸ்திரம் என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துணிகரமா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்பே இல்லை என்கிற அளவுக்கு நாமும் வாழ்ந்து பிறரையும் அப்படியாக கவர்ந்தெழுத்து அவர்களை நம்முடைய மாய வலையில சிக்க வச்சு நாம் இதெல்லாம் பிசாசுடன் கைக்கூலிகளா இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த புரிதல் இல்லாமல் வாழ்ந்து மற்றவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம். நாளிலே மனம் வருந்துவோம். கண்களை மூடி கரங்களை விரித்து முழந்தால் படியிடக்கூடியவர்கள் முழந்தால் படியிடுங்க. கனியை தேடுகிறார் ஆண்டவர்.
ஏதோ வெறும் தழைகள் நிறைந்த இந்த மரத்தை பார்த்து ஏதோ கனி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது போல மாய தோற்றம் அளிக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் நம்மிடத்துல கனிகளை தேடுகிறார். கனி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காலம் நமக்கு இல்லை. நாம் எப்போதும் கனி கொடுக்க வேண்டியவர்கள். ஆண்டவருடைய வருகை எப்போதும் இருக்கலாம். முழுவதுமாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலையே ஜெபமாக பாடுவோம் வாருங்கள். எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, 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 கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உன்மேல் வருகின்றதே. கனி கொடுக்கும் காலத்திலே கொடுத்து விடு. நினையாத நாட்கள் உன்மேல் வருகின்றதே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். கர்த்தரும் உன்னை சேர்த்திடுவார். எருசலேமே, எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே, அத்திமரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. குளிர் விடும்போது ஒன்று, இலை விடும்போது ஒன்று என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளத்தை வைத்தாரே. நம் வாழ்வின் அடையாளம் என்ன? கனிகள் அல்லவா? அப்படியாக வாழ்வோம் வாருங்கள். அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே, மணவாள இயேசுவின் வருகை சீக்கிரமே. அத்திமரம் துளிர்க்கும் போது வசந்த காலமே, மணவாள இயேசுவின் வருகை சீக்கிரமே. வானத்தின் மத்தியிலே எக்காள தொனியோடு, வானத்தின் மத்தியிலே எக்காள தொனியோடு, மணவாட்டி உன்னையும் சேர்த்திடுவார். மணவாட்டி உன்னையும் சேர்த்திடுவார். எருசலேமே, எருசலேமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எருசலேமே. அப்பா, அப்பா தெய்வமே, இதோ நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பை நம்பி வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களிடத்தில் கனிகளை தேடுகிற உம்முடைய அன்பை நினைத்து நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லவர், பெரியவர் என்று விசுவாச அறிக்கையிடுகின்றோம். நீர் மீண்டும் வருவீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகின்றோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு இல்லை சுவாமி. அப்பா, அந்த விசுவாசத்தின் ஆண்டவரே ஒரு புரட்சி எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதில்லை சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் போக்கின்படி பஞ்சபூதங்களை நம்பி, படைப்புகளை நம்பி, மனிதர்களை நம்பி அப்பா எங்கள் வாழ்க்கை இழந்து கொண்டு பிறரையும் நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். பிறருக்கு எதிர் சாட்சிகளாய் வாழ்கிறோம்.
பிறரை இடரச் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ முழு மனதோடு நாங்கள் உத்தம மனஸ்தாபப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் உள்ளத்தை மாற்றும், எங்கள் வாழ்வை மாற்றுவீராக. நாங்கள் யாரை விசுவசிக்கிறோமோ அவரை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மையே நம்பி வாழ்ந்து, அப்பா, உம்மை போல பிறருக்கு ஆண்டவரே அந்த அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக மிகுந்த கனி தந்து உம்முடைய சீடர்களாக மாறி இந்த உலகம் முழுவதிலும் உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.